செய்திகள் வாசிப்பது நித்யா. சேத்தியாத்தோப்பு தொடர்ந்து பெய்து வரும் மழையால் புளிய மரம் வேரோடு சாய்ந்து போக்குவரத்து துண்டிப்பு. சாலையில் விழும் மரங்களால் அடிக்கடி விபத்து ஏற்படும் சிதம்பரம் சேத்தியாத்தோப்பு சாலை. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சேத்தியாத்தோப்பு சிதம்பரம் சாலையில் பால் வாய்க்கால் பகுதி இருந்து வருகிறது. இங்கு சாலையோரம் இருந்த பழமையான புளிய மரம் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மண் அரிப்பு ஏற்பட்டு வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக மரம் விழுந்த போது சாலையில் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சாலையில் மரம் விழுந்து உள்ளது குறித்து அப்பகுதி மக்கள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் அவர்கள் வரவில்லை. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள், கிராம இளைஞர்கள் தங்களது சொந்த செலவில் சாலையில் விழுந்த பெரிய புளிய மரத்தை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது சாலையின் 2 பக்கத்திலும் வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. நெடுஞ்சாலைத்துறை மற்றும் அதிகாரிகள் எட்டி கூட பார்க்கவில்லை. இதே சாலையில் 2 தினங்களுக்கு முன்பு தொடர் மழை மற்றும் சூறை காற்றினால் வட ஹரிராஜபுரம் கிராம பகுதியில் மிகப்பெரிய மரம் சாலையின் குறுக்காக விழுந்து போக்குவரத்து துண்டிப்பு மற்றும் மின்வெட்டு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த பரபரப்பான சாலையில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து துண்டிப்பு ஏற்படுவது அடிக்கடி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. சாலைத்துறை அதிகாரிகள் பழமையான மற்றும் பட்டுப்போன மரங்களை முன்கூட்டியே கண்டறிந்து அகற்ற வேண்டும். இல்லையெனில் இந்த சாலையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 பக்கத்திலும் உள்ள மரங்கள் எப்போது வேண்டுமானாலும் சாலையின் குறுக்காக விழுந்து மிகப்பெரிய விபத்தினை ஏற்படுத்தும் எனவும் அவர்கள் வேதனையோடு தெரிவித்து வருகின்றனர். ஸ்ரீ முஷ்ணத்திலிருந்து செய்தியாளர் சண்முகம். நன்றி.
இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.